வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தரிசிக்க போறது தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள நவ திருப்பதி தலங்கள். சோழ நாட்டுல அமைஞ்சிருக்க நவகிரக கோயில்களுக்கு ஒப்பாக இப்பாண்டிய நாட்டுல நவ திருப்பதி ஆலயங்கள் போற்றப்படுது. இந்த 9 திருப்பதிகளிலும் உள்ள பெருமாளையே நவகிரகங்களாக கருதி வழிபாடும் நடக்குது. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கிரகதோஷத்தை நீக்கக்கூடியவை. வாங்க தரிசிக்க போகலாம். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ தலங்கள் 108. அதில் நவ திருப்பதி என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைந்துள்ள 9 முக்கிய வைணவ தலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு பெயராகும். இவை திவ்ய தேசங்களாகவும் உள்ளன. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி கோயில், விஜயாசன பெருமாள் திருக்கோயில், திருக்கோளூர் வைத்தமாநதி பெருமாள் திருக்கோயில், திருப்புளியங்குடி காய்சினவேந்த பெருமாள் திருக்கோயில், தொலைவில்லி மங்கலம் தெற்கு திருத்தலம், தொலைவில்லி மங்கலம் மேற்கு திருத்தலம், ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில், தென்திருப்பேரை திருக்கோயில், திருக்குழந்தை வேங்கடவாணன் திருக்கோயில் ஆகிய இந்த நவ திருப்பதி ஆலயங்கள் தாமிரபரணியை சுற்றி ஆரம் மாதிரி அமைஞ்சிருக்கு. பொதுவாக சிவன் கோயில்களில் மட்டுமே நமக்கு நவகிரகங்களின் தரிசனம் கிடைக்கும். பெருமாள் கோயில்களில் நவகிரகங்களுக்கு பதிலாக சக்கர தாழ்வாரை தரிசனம் செய்வோம். ராமவதார சூரியஸ்ய சந்திரஸ்ய யதநாயக நரசிம்ஹோ பூமி புதரஸ்ய யௌமிய சோமசுந்தரஸ்ய வாமனோ விபுதேந்திரஸ்ய பார்க்கவோ பார்க்கவஸ்யச கேதுரும் நசதாரைய யோக சாந்தியேகி சேகர என்ற ஸ்லோகத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீராம் அவதாரம் சூரியன் என்றும், கிருஷ்ணவதாரம் சந்திரன் என்றும், நரசிம்ம அவதாரம் செவ்வாய் என்றும், கல்கி அவதாரம் புதன் என்றும், வாமன அவதாரம் குரு என்றும், பரசுராம அவதாரம் சுக்கிரன் என்றும், கூர்ம அவதாரம் சனி என்றும், மச்ச அவதாரம் கேது என்றும், வராக அவதாரம் ராகு என்றும், பலராம அவதாரம் குளிகன் என்றும் பெருமாளின் அவதாரங்கள் கிரகங்களோடு தொடர்புடையவைகளாக கூறப்பட்டுள்ளன. அதுபோலவே நவ திருப்பதி தலங்களும் நவகிரக ஸ்தலங்களாக கருதப்படுகின்றன. அதில் ஸ்ரீவைகுண்டம் சூரிய ஸ்தலமாகவும், நத்தத்தில் உள்ள வரகுணமங்கை சந்திரன் ஸ்தலமாகவும், திருக்கோளூர் செவ்வாய் ஸ்தலமாகவும், திருப்புளியங்குடி புதன் ஸ்தலமாகவும், ஆழ்வார் திருநகரி குரு ஸ்தலமாகவும், தென்திருப்பேரை சுக்கிரன் ஸ்தலமாகவும், பெருங்குளம் சனி ஸ்தலமாகவும், இரட்டை திருப்பதியில் தேவர் பிரான் ராகு ஸ்தலமாகவும், அரவிந்த லோசனர் கேது ஸ்தலமாகவும் திகழ்கின்றன. இதில் முதலாவதாக நாம் காணப்போவது சூரிய கிரகதோஷ நிவர்த்தி ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி கோயில். நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியான பூலோக வைகுண்டம் எனப்படும் ஸ்ரீவைகுண்டத்தில் வைகுண்டநாதன் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஒரு காலத்தில் சோமுகாசுரன் என்ற அரக்கன் பிரம்மதேவனிடம் இருந்து படைப்பு தொழில் குறித்த ரகசியம் அடங்கிய ஏடுகளை ஒளித்து வைத்துக் கொண்டானாம். அந்த ஏடுகளை மீட்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் விஷ்ணுவை நோக்கி பிரம்மா தவம் இருந்தார். கடும் தவம் செய்து கொண்டிருந்த பிரம்மாவுக்கு திருமால் நேரில் காட்சியளித்து படைப்பு தொழில் குறித்த ரகசியத்தை சோமுகாசுரனிடமிருந்து மீட்டு பிரம்மாவிடம் ஒப்படைத்தார்.
தனக்கு காட்சி கொடுத்து நின்ற திருக்கோலத்திலேயே இங்கு வைகுண்டநாதனாக காட்சியளிக்க வேண்டும் என்று பிரம்மன் வேண்ட, திருமாலும் அப்படியே ஆகட்டும் என வைகுண்டநாதனாக நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கால தூஷகன் எனும் திருடன் திருடிய பொருளில் பாதியை ஸ்ரீவைகுண்டம் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்தி வந்துள்ளான். ஒரு நாள் திருடனின் கூட்டத்தினர் திருடச் சென்ற போது பிடிபட்டனர். உடனே திருடன் வைகுண்டநாதனிடம் சரணடைந்து தன்னை காக்க வேண்டினான். அதன் பொருட்டு வைகுண்டநாதனே அரண்மனைக்கு வந்து அரசனுக்கு தனது சுயரூபத்தை காட்டி தர்மம் காக்க, உன்னை தர்மத்தில் ஈடுபட செய்யவே தான் வந்தேன் என்று கூற, அரசனும் தனக்கு கிடைத்த பாக்கியம் மக்களுக்கும் கிடைக்க உற்சவ மூர்த்தியை கள்ளபிரான் என்று கூறி வழிபட தொடங்கினான். ஸ்ரீவைகுண்டத்தில் மூலவர் வைகுண்டநாதனாகவும் உற்சவர் கள்ளபிரானாகவும் எழுந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். அவரவர்க்கு உள்ள கிரகதோஷங்கள் நீங்க நவ திருப்பதி வந்து வணங்கினால் வாழ்க்கை சிறக்கும்ன்றது தொன்னம்பிக்கை. அந்த வகையில் இரண்டாவது திருப்பதியான நத்தம் விஜயாசன பெருமாள் கோயில் 53வது திவ்ய தேசம். இங்குள்ள அருள்மிகு யோக நரசிம்மருக்கு பிரதோஷ நேரங்கள்ல அனைத்து வகையான திருமஞ்சனங்களோட நீராஞ்சன வழிபாடு மற்றும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டா நினைத்த காரியம் கைகூடுமா. திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும்னு சொல்றாங்க. நவ திருப்பதிகளில் திருக்கோளூர் வைத்தியமாநிதி பெருமாள் கோயிலில் வழிபட்டா இழந்த செல்வத்தை திரும்ப பெற முடியுங்கிறது சிறப்பான விஷயம். ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டுள்ள பெருமாள் மரக்காலை தலைக்கு வைத்து படுத்திருப்பது ஆதனூருக்கு அடுத்து இத்திருத்தலத்தில் மட்டுமே. வேதவிக்கு காட்சி கொடுத்த தலமான நவ திருப்பதியின் இரண்டாவது திருப்பதி நத்தத்தில் உள்ளது. முதல் திருப்பதி ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருவரகுணமங்கை எனப்படும் நத்தத்தில் மூலவர் விஜயாசன பெருமாள் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க வீற்றிருந்த கோலத்தில் தாயார்கள் வரகுண வள்ளி தாயார், வரகுண மங்கை தாயாருடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இது சந்திர கிரகதோஷ நிவர்த்தி ஸ்தலம். திருவர குணமங்கையில் வேதவி என்பவர் தன் மாதா, பிதா, குரு ஆகியோருக்குரிய கடன்களை முடித்து திருமாலை நோக்கி ஆசன மந்திரத்தை ஜெபித்து கடும் தவம் புரிந்தார். அப்போது திருமால் அங்கு தோன்றி வேதவிக்கு காட்சி அளித்தார். திருமாலின் அருள் பெற்று வேதவி பரமபதம் அடைந்தார். ஆசன மந்திரம் ஜெபித்து இறைவன் காட்சியளித்த இடமாதலால் விஜயாசனர் எனும் திருநாமம் திருமாலுக்கு உண்டானது. இத்திருப்பதியில் உயில் நீத்தால் மோட்சம் கிட்டும் என ரோமேச முனிவர் கூறியுள்ளார். திருமண தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இத்தல இறைவனை பிரார்த்திக்கலாம். இங்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். நவ திருப்பதிகளில் மூன்றாவதும் செவ்வாய் தலமாகவும் விளங்குவது திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில். இத்திருத்தலம் திருநெல்வேலியில் இருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடியில் இருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவிலும், மற்றொரு நவ திருப்பதியான தென் திருப்பேரையில் இருந்து ஆழ்வார் திருநகரி செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் வந்து பின்னர் கிளைச்சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பல கோடி வருடங்களுக்கு முன்பாக செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் அழகாபுரியில் சிறப்புடன் வாழ்ந்து வந்தான். குபேரன் மிகுந்த சிவபக்தனும் ஆவான். ஒரு சமயம் மிகுந்த அன்புடனும் பக்தியுடனும் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றான். அந்த அழகிய பொழுதில் சிவனும் பார்வதியும் குபேரனுக்கு ஒரு சேர காட்சி தந்தனர். மிகுந்த பக்தி பெருக்குடன் சிவனை காணச் சென்ற குபேரன் தன் தாய் போன்ற பார்வதி தேவியை தீய எண்ணத்துடன் நோக்கியதாக பார்வதி தேவி குபேரன் மீது கடும் கோபம் கொண்டார். அந்த கோபத்தின் உக்கிரத்தில் குபேரனுக்கு சாபமிட்டாள் பார்வதி தேவி. குபேரனது உருவம் விகாரம் அடையவும், அவனிடம் உள்ள செல்வங்களும் நவநிதிகளும் குபேரனை விட்டு அகலட்டும் என்றும், குபேரனுக்கு ஒரு கண் பார்வை அற்று போகட்டும் என்றும் சாபமிட்டாள். குபேரனும் தனது தவறினை உணர்ந்து சிவனிடம் சென்று முறையிட, அவரும் அன்னை பார்வதியிடம் சென்று மன்னிப்பு கோரச் சொன்னார்.
அவ்வாறே பார்வதியிடம் அடிபணிந்து மன்னிப்பு கோரினார் குபேரன். அந்நிலையில் பார்வதி தாயார் குபேரனிடம், இனி உனக்கு கண் பார்வை வராது, உன் உடல் விகாரம் குறையாது, ஆனால் இழந்த நிதிகளை அவை சென்றடைந்துள்ள வைத்தமாநிதி பெருமாளை வேண்டி தவம் புரிந்து பெற்றுக்கொள் என கூறி அனுப்பினாள். குபேரனும் அது போலவே இந்த வைத்தமாநிதி பெருமாளை வேண்டி தவம் புரிந்து பாதி நிதியை பெற்றான். பெற்ற அந்த செல்வங்களை ஒரே இடத்தில் நிலைத்து இல்லாமல் எல்லோருக்கும் பரவலாக கிடைக்கும் வண்ணம் லக்ஷ்மி தேவியிடம் கொடுத்தான். தொடர்ந்து ஒரே நபரிடம் கொட்டி கிடக்கும் செல்வம் இருக்கும் இடத்தில் தர்மம் நிலைக்காது என்பதும், அங்கே அதர்மம் ஆள ஆரம்பித்துவிடும் என்பதும், அதனாலேயே செல்வம் ஒருவரிடத்தில் நிலையாக இல்லாமல் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் பெருமாள் அனுகிரகம். தர்மதேவன் நிலையாக இங்கேயே தங்கி இத்திருக்கோயில் பெருமாளை வழிபாடு செய்வதாக ஐதீகம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் நவதிருப்பதி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த தினங்களில் பெருமாளை சேவிப்பது மிகவும் சிறப்பானதா கருதப்படுது. நவதிருப்பதியில் திருப்புளியங்குடி காசினவேந்த பெருமாள் கோயில் 52வது திவ்ய தேசம். சயனத்தில் இருக்கும் பெருமாளின் நாபியிலிருந்து புறப்படும் தாமரையின் தண்டு மலரோடு இணைந்து அதன் மீது பிரம்மன் அமர்ந்திருக்கும் கோலம் சுவரில் பொறிக்கப்பட்டிருப்பது இங்கு மட்டுமேங்கிறது கூடுதல் விசேஷம். பிரகாரத்தில் வலம் வரும்போது பெருமாளின் தாமரை பாதங்களை வடக்கு வாயில் அருகே அமைந்துள்ள ஜன்னல் வழியாக தரிசிக்கலாம். அதற்கடுத்து நவதிருப்பதியில் ஆதிநாத ஆழ்வார் திருக்கோயில் குரு தலமாக விளங்குது. மரத்தால் செய்யப்பட்டது போன்ற தோற்றம் உடைய கல் நாதஸ்வரம் இக்கோயிலில் காண வேண்டிய அம்சம். இங்குள்ள நம்மாழ்வார் சன்னதி விமானம் மூலவரான ஆதிநாதரின் விமானத்தை விட உயரமானது. நவ திருப்பதிகளில் புதன் கிரகதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் திருப்புளியங்குடி திருநெல்வேலியில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவரகுணமங்கையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருப்புளியங்குடியில் மூலவர் காய்சினி வேந்தன், தாயார் மலர்மகள் திருமகளுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஒரு சமயம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியுடன் திருமால் கருடன் மேலேறி இப்பூவுலகை சுற்றி வரும்போது தாமிரபரணி நதிக்கரையில் அழகிய மணற்பரப்பை கண்டு மகிழ்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். பூலோகம் வந்ததும் தன்னை கவனிக்கவில்லையே என்று மனம் வருந்திய பூமாதேவி லக்ஷ்மி தேவி மீது பொறாமை கொண்டு கோபித்து கொண்டு பாதாள லோகம் சென்று விட்டாள். இதனால் உலகம் தன்னிலை மாறி வறட்சி அடைந்தது. அனைத்து ஜீவராசிகளும் துன்புற்றனர். இதனை கண்ட தேவர்கள் திருமாலிடம் வந்து முறையிட்டனர். தன்னை வந்து சந்தித்த தேவர்களை சமாதானம் செய்துவிட்டு பின் லக்ஷ்மி தேவியுடன் பாதாள லோகம் சென்று பூமாதேவியை தேற்றி பூமாதேவியின் மன வருத்தத்தை போக்கி மீண்டும் பூலோகம் அழைத்து வந்தனர். இவ்வாறாக பூமாதேவியை அழைத்து வந்து பூலோகம் காத்ததால் பூமி பாலகர் என்ற நாமத்துடன் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். திருப்புளியங்குடியில் மண்மகள் மலர்மகள் இருவருடனும் பூமி பாலகராய் இங்கு எழுந்தருளியுள்ளார். இந்திரனுக்கு சாபம் நீக்கிய வரலாறும் இத்தலத்துக்கு உண்டு. இங்கே திருமால் ஆதிசேஷன் மீது 12 அடியில் பள்ளி கொண்ட நிலையில் காட்சி தருகிறார். சயன பெருமாளின் திருப்பாத தரிசனத்தை மூலவர் சன்னதியை சுற்றி வரும்போது உள்ள சிறிய சாளரம் வழியாக தரிசிக்கலாம். நவ திருப்பதிகளில் அடுத்து நாம் காண இருப்பது குருஸ்தலமான ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் மற்றொரு நவ திருப்பதியான ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருமாலிடம் பிரம்மா தவம் இருக்க இடம் கூறுமாறு வேண்டினார். அதற்கு திருமால், நான் உன்னை படைப்பதற்கு முன்பே தாமிரபரணி நதிக்கரையில் எழுந்தருளி உள்ளோம் என்று கூறினார். திருமால் கூறிய இடமான ஆழ்வார் திருநகரி பெருமாள் ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் ஆதிநாதன் என திருநாமம் ஏற்பட்டது. திருமாலே பிரம்மனுக்கு குருவாக காட்டிய இடமாகியதால் குருகூர் என அழைக்கப்படுகிறது. ஆற்றில் வந்த சங்கு இப்பெருமானை வழிபட்டு மோட்சம் பெற்றதால் சங்கின் மறுபெயரான குருகு என்பதில் இருந்து குருகூர் என்று அழைக்கப்படுகிறது.
சங்கு மோட்சம் பெற்ற தலம் இன்றும் திருச்சங்கண்ணித்துறை என்று அழைக்கப்படுகிறது. வராக அவதாரம் காண முனிவர்கள் இத்தலத்தில் தவமிருந்து அவர்களுக்கு பிராட்டியுடன் வராக நாராயணன் காட்சி அளித்ததால் வராக கஷேத்திரம் எனவும், நாய்க்கும் மோட்சம் அளித்த தீர்த்தக்கரை என்பதால் தீர்த்த கஷேத்திரம் எனவும், பஞ்சமகா கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் குழந்தையாக தவழ்ந்த புளிய மரத்தில் இன்றும் குழந்தையின் உருவம் உள்ளது. நவ திருப்பதி கோயில்கள்ல ஏகாதசி திருவிழா, மார்கழி திருவிழாக்களான ராப்பத்து, பகல் பத்து ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுது. நவ திருப்பதிகளில் தென் திருப்பேரையில் உள்ள மகர நெடுங்குழைக்காதர் கோயில்ல கருடன் சன்னதிக்கு எதிரில் பெருமாள் அமையாமல் சற்று விலகி அமைந்துள்ளார். வேதம் ஓதும் சப்தங்களையும் விழாக்கள் நடைபெறும் ஓசைகளையும் சிறு பிள்ளைகள் விளையாடும் ஒலியையும் இப்பெருமாள் தினமும் கேட்க விரும்பியதால இவ்வாறு அமர்ந்திருக்கார்னு இத்தலம் பற்றிய பாடல்கள் மூலம் தெரிய வருது. இதுவே நவ திருப்பதியில் ஒன்றான பெருங்குளம் கோயில்ல பெருமாள் மாயக்கூத்தரா அருள் பாலிக்கிறார். பெருமாளுக்கு இணையா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, கமலதேவின்னு 4 தாயார்கள் இருப்பது தனிச்சிறப்பு. சனிதோஷம் நீங்கி வாழ்வில் நலன்கள் பெறவும் திருமண தடை நீங்கவும் இத்தலத்தை தரிசிப்பது சிறந்தது. நவ திருப்பதிகளில் சுக்கிர கிரக தோஷ நிவர்த்தி ஸ்தலமான தென் திருப்பேரை மகர நெடுங்குழைக்காதர் திருக்கோயில் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், மற்றொரு நவ திருப்பதியான திருக்கோளூரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் மகர நெடுங்குழைக்காதர் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். உற்சவர் நிகரில் முகில்வண்ணன், தாயார் குழைக்காத நாச்சியார், திருப்பேரை நாச்சியார் ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். துர்வாச முனிவர் சாப விமோசனம் பெறுவதற்காக பூமாதேவி இத்தலம் வந்து ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபம் செய்தார். பங்குனி பௌர்ணமி தினத்தில் ஜபம் செய்து ஆற்றில் நீரை அள்ளி எடுக்கும் போது 2 மகர குண்டலங்கள் கிடைக்க திருமாலுக்கு அணிவித்து மகிழ்ந்தார். அப்போது தேவர்கள் பூமாரி பொழிய பூமாதேவியின் மேனி அழகானது. லக்குமியின் உடலுடன் பூமாதேவி தவம் இருந்ததால் இவ்வூர் ஸ்ரீபேரை என்றழைக்கப்பட்டது. அதே போன்று இத்தல பெருமாள் மகர குண்டலங்களுடன் காட்சி தருகிறார். அதனாலேயே இத்தல இறைவன் மகர நெடுங்குழைக்காதன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இத்தலத்தில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக மழை வரும் என்பது ஐதீகம். நவ திருப்பதிகளில் சனிதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குவது திருக்குழந்தை திருத்தலம். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவிலும், மற்றொரு நவ திருப்பதியான திருப்புளியங்குடியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், இன்னொரு நவ திருப்பதியான ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பெருங்குளத்தில் மூலவர் வேங்கடவாணனாகவும், உற்சவர் மாயக்கூத்தன், தாயார் அலமேலு மங்கை குழந்தை வள்ளி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். பெருங்குளத்தில் வசித்து வந்த வேதசாரன் குமுதவல்லி தம்பதியினரின் மகள் கமலாவதி தான் திருமணம் செய்தால் பெருமாளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தார். பெருமாளும் நேரில் தோன்றி தன்னுடைய மார்பில் கமலாவதியை ஏற்றுக்கொண்டார். ஒரு சமயம் வேதாசாரன் மனைவி குமுதவல்லியை அஸ்மசாரன் எனும் அரக்கன் கவர்ந்து சென்றான். குமுதவல்லியை அரக்கனிடமிருந்து பெருமாள் மீட்டு வந்தார். பெருமாளுடன் அரக்கன் போரிட்டான். அரக்கனை நர்த்தனம் செய்து அவனை வதம் செய்ததால் மாயக்கூத்தன் என்ற திருநாமம் பெருமாளுக்கு ஏற்பட்டது. இங்கு மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் பெரிய உருவத்துடன் காட்சி தருகிறார். பொதுவாக வைணவ தலங்களில் பெருமாளின் திருவடி தரிசனம் பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. அதன் காரணமாகவே இத்தல பெருமாளின் திருவடியை நன்றாக தரிசிக்க அர்த்த மண்டபத்திற்கு வெளியே பெரிய கண்ணாடி ஒன்று உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளது புதுமையான ஒன்றாகும். நவ திருப்பதிகளில் அடுத்ததா நாம காணவிருப்பது இரட்டை திருப்பதிகள்னு சொல்லப்படுற திருத்தொலைவில்லி மங்கலம் தெற்கு கோயில் மற்றும்
திருத்தொலைவில்லிமங்கலம் மேற்கு கோயில். ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களான இக்கோயில்களில் முறையே ஸ்ரீனிவாச பெருமாளும் செந்தாமரை கண்ணனும் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர். இவை முறையே 55, 56வது திவ்ய தேசங்களா உள்ளன. இந்த இரட்டை திருப்பதி கோயில்களில் வழிபட்டா ராகு கேது தோஷத்திலிருந்து விமோசனம் கிடைப்பதோடு அனைத்து நலமும் புத்திர சுகமும் கிடைக்கும்னு நம்பப்படுது. நவ திருப்பதிகளில் தொலைவில்லிமங்கலம் தெற்கு கோயில், வடக்கு கோயில் ஆகியவை இரட்டை திருப்பதிகளாக விளங்குகின்றன. இத்திருக்கோயில்களின் அருகில் வீடுகள் அதிகம் காணப்படவில்லை. வனங்களுக்கு நடுவிலேதான் இத்திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. இதில் திருத்தொலைவில்லிமங்கலம் தெற்கு கோயில் ராகுதோஷ நிவர்த்தி தலமாக திகழ்கிறது. திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவிலும், மற்றொரு நவதிருப்பதியான பெருங்குளத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலும், இன்னொரு நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவர் தேவபிரான், உற்சவர் ஸ்ரீனிவாசன், தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் காட்சியளிக்கிறார். ஆத்ரேய சுப்ரர் என்ற ரிஷி யாகம் செய்வதற்காக இத்தலத்தில் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பூமியில் புதையுண்டு கிடந்த மிக ஒளிமயமான ஒரு வில்லையும் தராசையும் எடுத்தார். அவர் கையில் எடுத்தவுடன் வில் ஆணாகவும் தராசு பெண்ணாகவும் மாறியது. இருவரும் குபேர சாபத்தால் வில்லாகவும் தராசாகவும் மாறி இத்தல மண்ணில் புதையுண்டு கிடந்ததாக கூறி பரமபத முக்தி அடைந்ததால் இத்தலம் தொலைவில்லிமங்கலம் என பெயர் பெற்றது. நவ திருப்பதிகளில் கேது ஸ்தலமான திருத்தொலைவில்லிமங்கலம் வடக்கு திருத்தலம் திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் சுமார் 39 கிலோமீட்டர் தொலைவிலும், மற்றொரு நவதிருப்பதியான பெருங்குளத்தில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலும், இன்னொரு நவதிருப்பதியான ஆழ்வார் திருநகரியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தெற்கு கோயிலில் இருந்து எட்டிய தூரத்தில் வடக்கு கோயில் உள்ளது. இங்கு மூலவர் அரவிந்த லோசனார் வீற்றிருந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவர் செந்தாமரை கண்ணன், தாயார் கருத்தடங்கண்ணியுடன் எழுந்தருளியுள்ளார். தினமும் தேவபிரானுக்கு வடக்கு தடாகத்தில் இருந்து சுப்ரபர் தாமரை மலர்களை எடுத்து வந்து பூஜித்து வந்தார். ஒருமுறை சுப்ரபர் எங்கிருந்து தாமரை மலர்களை கொய்து கொண்டு வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக பின்தொடர்ந்து சென்றார். இதை அறிந்த சுப்ரபர் தன்னை பின்தொடர்வதற்கான காரணம் கேட்க தேவபிரானோடு சேர்த்து தனக்கும் அபிஷேகம் செய்ய பெருமாள் கூறியதால் அங்கேயும் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை செய்து சுப்ரபர் பூஜைகள் செய்து வந்தார். அந்த பெருமாளே செந்தாமரை கண்ணனாக காட்சியளிக்கிறார். பிரம்மமுராரிஸ்திரிபுராந்தகஸ்ச பானுஷசி பூமிசுதோ புதஸ்ச குருஸ்ச சுக்ரஹ சனிராஹுகேதவஹ குர்வந்து சர்வே மம சுப்ரபாதம். ஸ்ரீமகாவிஷ்ணுவே ஸ்ரீமாய கண்ணனே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீமத்ஸ்வரூபா கூர்மவதாரா சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீவராக ரூபா நரசிங்க பெருமாளே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீ பரசுராமனே தசரத ராம சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீ பலராமனே கிருஷ்ண பகவானே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீ பரந்தாமனே கல்கி பகவானே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீ அருள்மாய கடவுளே ஆதி பகவானே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. ஸ்ரீ நமோ நாராயண நான்பதியானே சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா. சரணம் சரணம் கோவிந்தா. சுவாமி சரணம் சரணம்
கமலநாதனே கார்மேகனே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ரங்கநாதா ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா மோகன ராமா முத்தண்ணவா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ ரகுராமனே ஸ்ரீராமநாதனே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீராம பிரானே லக்ஷ்மண பெருமாளே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ பாரதராஜனே சத்ருக்கனே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ ஆதிரங்கநாத சூரியநாராயண சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ உலகநாதனே தேவநாதனே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ ஜெகத்ரக்ஷகா சேதுராமனே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா ஸ்ரீ தீப பிரகாசனே விளக்கொளி பெருமாளே சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா சரணம் சரணம் கோவிந்தா சுவாமி சரணம் சரணம் கோவிந்தா இன்றைக்கு ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில நவ திருப்பதி ஆலயங்கள் குறித்தும் எந்தெந்த ஆலயம் எந்தெந்த கிரகதோஷ நிவர்த்திக்கு உரியது என்பது பற்றியும் இத்தலங்களுக்கு எப்படி பயணம் மேற்கொள்வது உள்ளிட்ட தகவல்கள் குறித்தும் முழுமையா பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.